வாசல் இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக அவருடைய அன்பை சொல்லும்படியாக கடந்து வந்திருக்கிறேன். நீங்கள் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்க. போன வெள்ளிக்கிழமை செய்து மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை போட்டிருக்காங்க. நான் திடீர்னு டிவியை திருப்பும் பொழுது ஜாய் டிவியில் ஞாயிற்றுக்கிழமையும் இந்த நிகழ்ச்சியை இரவு 8:30 to 9 வரைக்கும் போட்டிருந்தேன். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் இதே நாள் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 7 மணிக்கு நீங்கள் பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். நீங்கள் முக்காடு போடணும். எந்த செய்திக்கு நீங்கள் முக்காடு போடலைன்னாலும் சிலர் சாதாரணமாக முக்காடு போடுறதில்ல. கிறிஸ்தவங்கெல்லாம் ரொம்ப ஸ்டைலாக நான் நின்றுருக்கேன் பாருங்கள். தொடங்கலை இன்னும், சும்மா முகவரை பேசிகிட்டு இருக்கிறேன், அவ்வளோதான். அதனால் கர்த்தருடைய சமூகத்தில் வரும்பொழுது முக்காடு போட்டு காத்துருங்க. நானும் பேசுகிறேன், முக்காடு போட்டு பேசுகிறேன். கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அன்பின் தகப்பனே, இந்த வேலையிலும் கூட கர்த்தாவே அடியாளை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. அடியாளுடைய வாயின் வார்த்தைகளை எங்கள் அனைவருடைய இருதயத்தின் தியானம் உடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. ஆமென். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாரமும் ஒரு சாட்சிகளை சொல்ல கர்த்தர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். பல வருஷங்களாக ஊழியம் செய்யறதில்ல, பல அனுபவங்கள், பல இடங்கள். அதனால் இந்த நாளிலும் ஒரு சம்பவத்தை நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் செய்தி, அதுக்கப்புறம் நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர். போன வாரத்தை செய்து ஆச்சரியமாக இருந்திருக்கும். 18 வருஷம் 1 வருஷத்தில் 6 மாதத்தில் ஸ்ட்ரோக் வந்து டாக்டர் சொன்னாங்களா, எதுக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு, ஒன்றுமே இல்லை ஹார்ட்டு. அதனால் வேண்டாம், ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம், நீங்களும் சொல்ல வேண்டாம், அப்படியே இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும், செலவு பண்ண வேண்டாம். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் எனக்கு கொடுத்த தரிசனம் அப்படியே மெஷின், பெரிய ஃபேக்ட்ரி மிஷின். ஆண்டவர்கிட்ட என்னன்னு கேட்குமா அப்படி போட வைப்பேன். எத்தனை வருஷம் முடிச்சு இன்றைக்கு வர்றாங்க. இன்றைக்கி கூட அந்த சகோதரி வந்து வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை வர்றாங்க. இன்றைக்கும் வர்றாங்க. அவங்க நாங்கள் பார்த்தோம், எங்களுக்கு ரொம்ப, நான் கேட்டுட்டு தான் பேசினேன், பார்த்தோம்க்கா ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தர் எவ்வளோ நன்மை செய்திருக்காரு. சரியா? சரி. இப்பொழுதும் இந்த சாயங்கால வேளையில் கூட ஒரு சகோதரன் தன்னுடைய 10 வயசு பிள்ளைக்கு கிட்னியில் ஒரு ஓட்டையாம். அது வந்து 1 வாரம் ஆச்சு ஆப்ரேஷன் பண்ணி. ஒரே சோகமாக இருக்கார். வேற ஒருத்தர் கூப்பிட்டு வந்தார். ரொம்ப சோகமாக அழுகிற மாதிரி, நிறைய செலவு. ஆப்ரேஷன் 10 வயசு, ஒரு 2 பொம்பளை பிள்ளை, இது மூத்த பிள்ளை, 10 வயசு பிள்ளை அழுகிறாரு. எல்லாத்துக்கும் சந்தேகம், அது அவ்வளோ மெலிஞ்சு பிள்ளை ரொம்ப டேஞ்சராக இருக்குது. அப்போ எனக்கு சொல்லும்போது, அப்போது அதை இன்னொருத்தர் கூப்பிட்டு வர்றாரு. அவரை, நீங்கள் வாங்க இங்கே வந்து ஜெபம் பண்ணலாம், கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாருன்ட்டு. ஒரு இந்து சகோதரன், பேர் பாபு. அப்போது நான் ஜெபம் பண்ணும்போது, இங்கே நின்று ஜெபம் பண்ணும்போது 100 அப்படிங்கிற ஒரு எண்ணெய் காமிச்சிட்டு கண்ணை மூடின உடனே அதில் 10% போகுது. அப்போ ஆவியானவர் சொல்கிறார், என்ன ஆண்டவரே புதுசாக வந்திருக்கிறார், என்ன குழந்தைக்காக ஜெபம் பண்ணுறேன்னு என்பது 90% நல்லா இருக்குது, போ சொல்லு. இதுக்கப்புறம் அந்த சகோதரன் இருதயத்தில் நேற்று சொல் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவங்களுக்கு. எனக்கே வந்த உடனே புதுசாக தான் வந்தாங்க. 90% குழந்தைய சுகமாக்கிட்டார் ஆண்டவர். 10 நாளடை 1 வாரம் தான் ஆகுது. அப்படி பல தரிசனங்கள் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி கொடுக்குற தேவனாக இருக்கிறார். அதற்காக நன்றி. அது நடக்குது, அதற்காக நன்றி, ஸ்தோத்திரம்.
இப்பொழுதும் இங்கே வெட்டினரி ஹாஸ்பிட்டல்னு ஒன்று இருக்குது. இங்கே நிறைய பேர் பார்க்குறாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியும் வெட்டினரி ஹாஸ்பிட்டல். அதுக்கு மேலே தான் எங்கள் குவார்ட்டர்ஸ் இருந்தது, அதாவது கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ். இப்போ அதில் தான் நான் 25 வருஷத்துக்கு மேலே சில்வர் ஜூப்ளி மாதிரி கொண்டாடினேன். அப்போ அங்கே என்னென்னமோ மொட்டை பெட்டிஷன் கலெக்டருக்கு, தாசில்தாருக்கு, எஸ்பிக்கு எல்லாம் கொடுத்து அவங்க விசாரிச்சிருப்பாங்க. நான் இருக்கிற இடத்துல கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸுங்க சுற்றிலும். அங்கெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சத்தம் போட்டால் கூட உடனே கலெக்டருக்கு போயிடும். ஏதாவது வெளியில் அங்கே இங்கே சத்தம் போட்டால் இங்கே சண்டை போடுறாங்கன்னு சொல்லிடு. அப்படிப்பட்ட இடத்துல கவனிச்சிருப்பாங்க போல இருக்கு. கலெக்டர் கேட்டிருப்பார், தாசில்தார் சொல்லியிருப்பார், எஸ்பி சொல்லியிருப்பார். அப்போ அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி அவங்க ஒன்றும் பண்ணுறதில்ல, மதம் மாற்றுறதில்ல, ஞானஸ்நானம் கொடுக்கறதில்ல, வர்றாங்க ஜெபம் பண்ண உடனே அற்புதம் போகிறாங்க. எல்லாரும் 4 பக்கத்துலேருந்து வருவாங்க. பொய் சொல்கிறதில்ல, நான் இங்கே உள்ளூர்லேயே சொல்கிறேன். அப்படி வந்த உடனே அவங்களுக்கு அந்த கடவுளை பற்றி சொல்கிறாங்க, அவங்க நம்புகிறாங்க, உடனே சுகம். போன தடவைக்கு முந்தின வாரம் சொன்னேன், ஒரு கால் ஏற்கனவே போலியோ அட்டாக்கு, இன்னொரு கால் மறுபடியும் அதே காய்ச்சல், ஒரு வாரம் கால் இதுவும் போயிருச்சு. படுக்கையில் சொல்லி அனுப்புனாங்களாம். வாசலில் எங்கள் பக்கத்தில் இருந்தவங்க அங்கே போங்க, நடத்தி தூக்கிட்டு போகிறீங்களா, நடத்தி கூப்பிட்டு வருவீங்க. அந்த அளவுக்கு அந்த மக்களெல்லாம் என் பேரில் ரொம்ப அன்பு மரியாதை வச்சுருந்தாங்க. அதனால இதெல்லாம் சொல்லியிருப்பேன். இன்னும் பல அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். அதனால தான் அந்த மொட்டை பெட்டிஷன், மதம் மாத்திரா அதெல்லாம் ஒன்றும் செல்லவில்லை. இன்றைக்கும் சொல்கிறேன், அன்னைக்கும் சொல்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படி பல காரியங்கள் ஆண்டவர் செய்கிறார். இந்த இத்தனை வருஷமாக செய்துட்ருக்குற ஸ்டாண்டர்டாக போயிட்டுருக்கு. ஆட்கள் வர வேண்டியவங்க வர்றாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த அந்த பகுதியில் நாங்கள் இருந்த அந்த ஜெயில் குவார்ட்டர்ஸு கீழே தான் வெட்டரி ஹாஸ்பிட்டல். அந்த ஏரியாவில் ஒரு பெரிய பணக்கார குடும்பம், ரொம்ப வசதி உள்ளவங்க, தோட்டம், படுகா சமுதாயம் வகுப்பு, நல்ல வசதி உள்ளவங்க, எல்லாம் படித்தவங்க, நல்ல வித்தியாசத்தில் இருக்கவங்க, காரு பங்களா. அவங்க சம்சாரம் வருவாங்க, ஜபத்துக்கு வருவாங்க. ஒரு பையன் ஒரு பிள்ளை ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை எங்களோட சேர்ந்து நல்லா பாடுவாங்க. அப்பா இந்து சகோதரி பாட்டு புக்கை வச்சு தனியாக அழகாக பாடுவாங்க, ரொம்ப பக்தி. அவங்க ஒரு நாள் சொன்னாங்க, கொஞ்ச நாள் கழித்து சொன்னாங்க, இந்த மாதிரி நாங்கள் ஒரு ஹாஸ்டல் மாதிரி கட்டியிருக்கிறோம், ரவுண்டாக இருக்கும் ரூமு. அதில் பிள்ளைகள் தங்கி ஸ்கூலுக்கு போகிறதோ வேலைக்கு போகிறதோ அந்த மாதிரி ஒரு ஹாஸ்டல் வச்சுருக்குறோம். அந்த ஹாஸ்டலில் 3 வருஷம் ஆச்சு, பிள்ளைங்க வரவே இல்லை. ஒரு பெரிய சமையல் ரூமு, ஒரு டைனிங் ஹாலு, ஹாஸ்டல் சுற்றிலும் ரூமு, ஒரு 10-12 ரூம் இருக்குது. அப்போது சொன்னாங்க, இந்த மாதிரி 3 வருஷம் ஆச்சு, வாடகைக்கே வரவே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நீங்கள் ஒரு நாளைக்கு வாங்க, கொஞ்சம் நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா நிச்சயமாக கர்த்தர் அற்புதத்தை செய்வார். சரி அப்படின்ட்டு போனேன். ரொம்ப அடிக்கடி வரவங்க, ரொம்ப நெருக்கமான. அப்புறம் போன உடனே இயேசுவின் ரத்தம், அந்த எண்ணெயும் தண்ணியும் எடுத்துகிட்டு போவேன். அதை கையில் எடுத்து இந்த ரூம்களில், அந்த ரவுண்டாக கட்டியிருக்கிற ரூம்களில் அப்படியே தெளிச்சிட்டு போகிறேன். தெளிச்சிட்டு போன உடனே ஒரு 3ஆவது ரூம் பிள்ளைங்க தங்க. அங்கே போன உடனே என்னால் தெளிக்கவும் முடியல, பின்னால் போகிறேன். நான் இப்படி முன்னால் போய் தெளிச்சுப்போ பின்னால் போகிறேன். அதுக்கப்புறம் போக முடியல, நிற்கிறேன். எனக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. ஆண்டவரே, இது சாத்தானுடைய கிரிய, ஏன் இந்த ஒரு ரூமை நான் போக முடியல, இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படி நின்றுட்டுருக்குறேன். அப்போ ஆவியானவர் சொன்னார், இவங்களுக்கு விரோதமாக எல்லாத்துக்கும் நம்ம நினச்சிட்ருக்குறோம், பெரிய கோடீஸ்வரங்களுக்கு தான், வசதி உள்ளவங்களுக்கு தான் சத்துரு. சாதாரணமான கூலி வேலை செய்கிறவங்களுக்கு கூட போட்டி பொறாமையில் பல காரியங்களை பண்ணுறாங்க. ஏழை ஜனங்கள் வரும்போது எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குதுங்க அப்படி சொல்லி. ஆனால் அவங்க வந்த உடனே அவங்க விசுவாசித்து தேவனுடைய மகிமையை பார்த்து போவேன். அப்படி நான் சொன்ன ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்ன அப்படின்னு கேட்கும்போது ஆவியானவர் எனக்கு உடனே சொல்கிறார். நம்ம போன வாரம் முந்தின வாரம் பார்த்தோம், ஒரு முத்துக்காளைன்னு ஒரு போன மாதம் நினைக்கிறேன், ஒரு அரக் ஷாப் பிராண்டி கடை, அதில் அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாங்க. அப்புறம் என்னை வர சொன்னாங்க. அங்கே எப்படி நான் இங்கே வாங்கம்மா அப்படின்னாங்க. ஒருத்தர் போய் நானும் என் கூட 2 பேர், ஒரு அம்மா ஒரு ஐயா, ஜெபம் பண்ணிட்டு 1ஆம் தேதி முதல் நாள் ஜெபம் பண்ணுறேன், அடுத்த நாள்
அவர் காலையில் அந்த கடையை பெருக்கும்போது ஒரு பாட்டில் மூடி மினுமினு அதை எடுத்து பார்க்கும்போது அது அவருடைய முகம், தாயத்து, செம்புத்தகளுடைய வேறு எல்லாம் குங்குமம் அதெல்லாம். அப்புறம் அதை கொண்டு வந்து எரித்தாங்க. அதுக்கப்புறம் அவர் கடையவே விட்டார். நான் சொன்னேன், இந்த தொழில் வேண்டாம், ஆண்டவர் ஏற்றுட்ருக்கீங்க, இதனால உங்களுக்கும் ஆசீர்வாதம். அநேக மக்கள் தாலியை கூட கொண்டு போய் வச்சதெல்லாம் வேண்டாம். அவங்க ஒத்துக்கிட்டு இப்போ நான் சொன்னேன், திருப்பூரில் இருக்கு, அங்கே போய் நாங்கள் இனிமேல் நாங்கள் செய்கிறதில்லமா நாங்கள் போகிறோம். அது உள்ளே போய் ஜோம் பண்ணோட அற்புதம். அடுத்த அற்புதத்தை நான் உங்களுக்கு சொன்னேன், ரத்னா டெக்ஸ்டைல்ஸ்னு வச்சுருக்கவங்க கோடப்பந்து, அவங்க வீட்டில் அந்த மொட்டை அடித்து எல்லாம் அங்கெங்கெல்லாம் போய் மொட்டை அடித்து அந்த குழந்தைங்க, அந்த அம்மா அப்பா எல்லாம் சின்ன வயசு, எல்லாம் 30 வயசு 35 வயசு தான். 2 குழந்தைங்க 4 வயசும் 5 வயசு மொட்டை அடிச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. இயேசுவின் ரத்தத்தை கொடுத்து போ ஜெபம் பண்ணுறேன், கத்திர அற்புதத்தை போய் எல்லாம் தெளிச்சதுக்கப்புறம் சோஃபாவை பிள்ளைங்க கிழிச்சிருக்காங்க. அதில் அந்த தாயத்து வெளியில் வந்துருக்கு. அதுக்கப்புறம் அவங்க சொந்தமாக கடை வச்சு அல்ல, அடுத்த வாரம் இல்லை, அதுக்கு அடுத்த வாரம் ஒரு சாட்சி சொல்வேன். அதாவது ஆதிவாசிகள் அவங்க வீட்டில் ஒரு பெரிய அற்புதம், அதை சொல்லும் பொழுது நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. அதுக்கப்புறம் நான் வேறு காரியங்களை சொல்வேன் அடுத்த வாரம். சரியா? இப்போது இவங்கள்ட்ட நான் கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார், உனக்கு இந்த காரியங்களில் ஒன்று தரையிலிருந்து அதை எடுக்க வச்சாங்க, 2வது சோஃபாவில். இப்போது இது இந்த செவுத்தில் பாத்ரூம்ஸ், அதாவது குளிக்கிற பாத்ரூமில் அது வைக்கப்பட்டிருக்கு. செவுத்துக்குள்ளே பெரிய பில்டிங், பெரிய. அப்போ ஆண்டவரே இது என்ன உடைக்க முடியுமா? நான் சொன்னால் உடைப்பேன், அதை ஒருத்தரும் உடைக்கவெல்லாம் முடியாது. என்ன பண்ணுறது எனக்கு தெரியல. நீங்கள் தான் இத்தனை பார்த்து எல்லாம் சோஃபாவிலிருந்து வந்தது, தரையிலிருந்து வந்தது, இது எனக்கு பெருசில்லை, உனக்கு பெருசாக இருக்கலாம். அதை நான் சொல்கிறத சரி ஆண்டவரே சொல்லு. 21 நாள் அந்த பாத்ரூமில், புது பாத்ரூம், 21 நாள் சாயங்காலம் ஒரு குறிப்பிட்ட வேலையில் ஒரு அரை மணி நேரம் ஜெபம் பண்ண சொல்லு அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க உடனே சந்தோஷமாக, ஐயோ 3 வருஷமாக நான் 3 வருஷத்துக்கு மேலே அரை மணி நேரம் நாங்கள் அதே ரூமில் முட்டிக்கால் போட்டு அங்கே ஒன்றும் பண்ணலை, ஆளே வரல, டாய்லெட் பாத்ரூம், அதில் முட்டிக்கால் போட்டு உட்காந்து சாயங்காலம் 8:30லேருந்து 9 வரைக்கும் ஜெபம் பண்ணாங்க. பெரிய பெரிய வசதி உள்ளவங்க. அவங்க ஒரு வாரத்துக்கு வெளியூர் போன உடனே அவங்க ஓரகத்தி, அதாவது தம்பி சம்சாரம், அந்தம்மா இவங்களை விட விசுவாசி, அது உட்காந்து அக்கா உட்கார இடத்துல அந்த 2-3 நாள் உட்காந்து அதே பாரு 21 நாள் அவங்க ஒன்றும் கேட்கல. நான் தான் யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன், 21 நாள் சொல்லிட்டீங்க ஆண்டவரே, 21 நாள் அவங்க, ஏன்னா ரொம்ப கடினமான ஒரு காரியம், உடைக்க முடியாது, அதை எப்படி கொண்டு வர்றதுன்னு எனக்கு தெரியல. ஆண்டவராக்கிய கர்த்தரை சொன்னார் போட சொல்லு. அதே போல் 21 நாள் முட்டிக்கால் போட்டு ஜெபம் பண்ணாங்க. 22வது நாள் ஆள் வந்துச்சு. அந்த வாரத்திலேயே வந்து கேட்டாங்க, பிள்ளைங்க வந்து கேட்டாங்க, ஒரு பிள்ளை அப்படி வந்து எல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு. 22 நாள் அந்த முதல் வாரம். அது நினச்சி பார்க்கும்போது இன்றைக்கி எனக்கும் ஒரு பெரிய, என்னுடைய ஆண்டவரை போல் ஒரு அற்புத நாதர் இல்லை 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 இல்லவே இல்லை. அவர் சொல்ல ஆகும், அவருடைய கட்டளையிட நிற்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஆண்டவராகிய கர்த்தர் அந்த நாளில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். அதுக்கப்புறம் அது ஹாஸ்டலில் வந்தாங்க, தங்கினாங்க. அவங்க சந்தோஷமாக வந்து ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்தினாங்க. மறுபடியும் ஒரு வசனத்தை நான் சொல்கிறேன், கவனிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஏசாயா 54:16வது வசனம். அதாவது 16வது வசனத்தை எடுத்துக்குங்க. இதோ கரி நெருப்பை ஊதி தன் கிரியைக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் சிருஷ்டித்தேன், கெடுத்து நிக்கிரகமாக்குறவனையும் நான் சிருஷ்டித்தேன். அதுக்கப்புறம் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகுது. எல்லாத்துக்கும் தெரியும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பு எந்த நாவே நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரன் சுதந்திரம் என்னால் உண்டானவருடைய நீதியுமாக இருக்கிறது. அதுக்கு முந்தின வசனம் கூட நல்ல வசனம். அதனால இந்த வசனத்தை அப்போது கர்த்தர் நமது பக்கத்தில் இருந்தாரானா, ஒருவனுடைய பட்சத்தில் தேவன் இருப்பாரானால் அவர்களுக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் கருமணியத்தை, வெள்ளை கண்ணை நீங்களும் தொடலாம், நானும் தொடலாம்.
ஆனால் கருமணி இருக்குதே, இந்த கருமணியை யாராலும் தொட முடியாது. அப்போது அவருடைய பிள்ளைகளை நம்மளை தொட முடியுமா? யோசனை பண்ணி பாருங்க. என்னதான் போராட்டங்கள் வந்தாலும், என்னதான் காரியங்கள் நடந்தாலும் கர்த்தர் நம்மளை கைவிடுறதில்ல. உள்ளங்கையில் வந்திருக்காரு, கண்ணுக்குள்ளே இருக்கிறோம், இருதயத்தில் இருக்கிறோம், எப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா? அதனால இந்த வசனத்தை வாசிக்கும்போது கரி நெருப்பை ஊதி தன் கிரியைக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லர்களும் தெரியும். கொல்லர்கள் மாத்திரமல்ல, இன்னைக்கு நிறைய ஆயுதங்கள், நிறைய பல காரியங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் அவங்கள நல்ல காரியங்களையும் நான் அப்படி செய்கிறவங்களையும் நான் தான் உருவாக்கினேன். இந்த பொல்லாத காரியங்களை செய்கிறவர்களையும் நான் தான் உருவாக்கினேங்கிறார். அப்போது நன்மை தீமை இரவு பகல் ஆண் பெண் ஆண்டவர் படைச்சதெல்லாம் எல்லாம் வானம் பூமி எல்லாமே இரட்டையா. மனிதர்களையும் மிருகங்களையும் எல்லாம் ரெட்டை. யார் இன்னைக்கு தனிமையாக இருக்க முடியாது. நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா துணையை பெண்ணோ ஆனால் கொடுப்பார். அதனால இந்த நல்லவனையும் படைத்து கெட்டவனையும் ஆண்டவர் படைத்திருக்கிறார். அவனும் அதை செய்கிறான். ஏன்னா அது சாத்தானுடைய பிள்ளைகள். ஆனால் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் அதை வேறு மாதிரி எடுத்துக்கக்கூடாது. ஒரு மனுஷன் அப்படித்தான் செய்துகிட்டே இருந்தார். இந்த மாதிரி இத்தனைக்கும் எனக்கு சொல்கிறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்குது. கிறிஸ்தவ மனுஷன் ஏன்னு சொன்னால், நான் தான் சொல்கிறேன், இந்து மக்கள் எல்லாம் உண்மையாகவே கடவுளுக்கு ரொம்ப பயப்படுறவங்க. எனக்கு தெரியும், நான் அவங்களோடையே வாழ்ந்துட்டுருக்கிறேன். இந்து மக்கள் எல்லாம் கடவுளுக்கு ரொம்ப வாயை கட்டி கையை கட்டி இடுப்பில் துணியை கட்டி, அது எவ்வளோ பெரிய ஆஃபீஸராக இருந்தாலும் ரோட்டில் அப்படி நின்று அப்படி வணங்குவாங்க, தண்டம் போடுறாங்க, தோப்புக்கரணை பாருங்க. இதெல்லாம் அவங்க செய்கிறாங்க. நம்ம எதாவது செய்கிறோமா? கிறிஸ்தவங்க பயம் இல்லாதவங்க. கிறிஸ்தவங்க செருப்பை போட்டு ஆலயத்துக்கு போகிறது, திருவிருந்து எடுக்கும்போது காலைல செருப்பு என்னன்னு கேட்டால் ஷூ நாருமா, சாக்ஸ் நாரும். எத்தனை பேரை நான் கேட்டிருக்கேன். எவ்வளோ பயம். இந்த கடவுள் நம்ம ஆண்டவராகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு வாழ்த்தி கொண்டிருக்க. வானமும் பூமியும் தூதர்களும் எல்லாரும் நாங்களும் வாழ்த்துறோம். அப்படிப்பட்ட தேவனுக்கு பயப்படுறோமா? நாங்கள் பயப்படுறதே கிடையாது, பயம் இல்லாதவர். அதனால இந்த கிறிஸ்தவங்களை விட அந்த இந்து மக்கள் கடவுளுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. அப்படிப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையிலையும் கிறிஸ்தவங்க வாழ்க்கையிலும் இந்த போராட்டங்கள் வரும். அப்போ இதையும் செய்கிறவங்க இருக்கிறாங்க, அவங்களையும் செய்கிறவங்கள கடவுள் தான் படைச்சிருக்கார். அப்படி அவங்க செய்யும் போது அது என்ன நமக்கு வாய்க்குதா? அது வாய்க்கு. யாராக இருந்தாலும் சரி. இப்போ எங்கிட்ட வரவங்களெல்லாம் கிறிஸ்தவங்க நினைக்கிறீங்களா? நிறைய இந்து மக்கள் தான். அவங்கள ஒன்றும் பண்ணுறதில்ல. நீங்கள் வேணால் அவங்கள போய் கேளுங்க. அங்கே போகிறீங்களா, இத்தனை வருஷம் ஞானஸ்நானம் எடுத்திருக்கீங்களா அப்படின்னு கேளுங்க. இல்லை. ஏதாவது சொன்னாங்களா? இல்லை. காசு கேட்டாங்களா? இல்லை. நான் இதெல்லாம் எனக்கு ஒரு சின்ன ஒரு சபை கட்டுறதுக்கு இந்து மக்கள் கொடுத்து உதவி இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா? இந்து கூப்பிட்டு என் பேரை சொல்ல வேண்டாம், யாருக்கும் தெரிய வேண்டாம். உண்மையாக நீங்கள் கடவுளுக்கு ஊழியம் செய்கிறீங்க. ஊழியத்தில் நாங்கள் எல்லாம் பிரயோஜனப்படுறோம். இந்தாங்க 1 லட்சம், இந்தாங்க 50, அப்படி கொடுத்து தாங்க இப்போ இருக்கிற இந்த சின்ன சபையை கட்டி குடி இருக்கிறேன். குறைவில்லாத ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு தந்துட்டுறேன். அப்படிப்பட்ட மக்களுக்கு அவர்கள் ஆண்டவர் நன்மையை பெறுறாங்க, உள்ளத்தில் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கிட்டீங்களா? கண்ணுக்குள்ளே இருப்பார் அவர். உள்ளங்கையில் உங்களை வரைஞ்சிருப்பார், கண்ணுக்குள்ளே இருதயத்தில் இருப்பீங்க. பயப்படாதீங்க. அதனால 2 பேரையும் கர்த்தர் தான் உருவாக்குறாரோ. நல்லவனையும் உருவாக்குறாரு, நல்ல பிரயோஜனம். அதே போல் சாத்தானுடைய பிள்ளைகளையும் உருவாக்குறாரு. ஆனால் அதனால் நமக்கு ஒரு பயம் வேண்டாம், பயமே வேண்டாம். இது எப்படி இந்த செவத்துக்குள்ளே இருந்தது வந்துச்சுன்னு பார்த்தீங்களா? செவத்து இடித்தாங்களா? இடிக்க முடியுமா? அப்போ நான் எதாவது சொல்லி செவரை இடிங்கன்னு அவங்களும் செய்ய மாட்டாங்க, நானும் சொல்ல மாட்டேன். என்ன சொல்ல அப்படிப்பட்ட காரியம் ஆண்டவரும் சொல்ல மாட்டார். அது எப்படி அந்த காரியம் நடந்ததுன்னு சொல்லும்போது அது எவனோ அந்த மாதிரி விரோதமாக அவங்களுக்கு விரோதம். அதான் சொல்கிறேனே, சின்ன சாதாரண மனுஷங்க பெரியவங்க வரைக்கும் இந்த போட்டி பொறாமை இருக்குது. அதில் பாருங்கள் என்னென்ன இதனால் இந்த பில்லி சூனியம் அவங்க ஏதாவது வச்சதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் பல காரியங்கள், வீட்டில் சமாதானம் இல்லாத போயிடுது, தொழில் சரியாக நடக்கிறதில்ல, திருமணத்தில் தடை, குழந்தை இல்லை, வேலையில் பிரச்சனைகள். வீட்டுக்குள்ளே வந்தால் அந்த வேலையில் இருக்க பிரச்சனைகளை ஆம்பளைக்கு இங்கே உள்ளே பொம்பளைகிட்ட சத்தம் போடுவாங்க. ஏன்னா கேட்டால் அங்கே எனக்கு பிரச்சனை, வீடு கட்டுறதுக்கு முடியாது, அதில் குடி வர்றதுக்கு ஆள் இல்லை, தோட்டங்கள் போட்டால் அதில் பாவம் உடனே வாங்கி ஒரு தோட்டத்தை போடுறாங்க எங்கள் ஊர்லேயே. அது விளைச்சல் இல்லைன்னா அவ்வளோதான் நிறைய பார்க்குறோம். குடும்பமாக தற்கொலை, கடன் வாங்கினவங்களுக்கு கூட நம்பிக்கையாக போடுறாங்க விளைஞ்சியோன்னு சொல்லி.
இதில் எல்லாம் அந்த பிரச்சனைகள் தான். அதனால தோட்டம், கால்நடைகள், சருகுமல்லிங்கிற அதை அந்த அடுத்த வாரம் பேசினேன். அவங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத நான் சொல்லுவேன். அதனால் கர்த்தராகிய ஆண்டவர் உயிருள்ள தேவனுங்க. அந்த ஜெபந்தான் அந்த 21 நாள் சொன்ன உடனே கீழ்ப்படிச்சாங்க. அதே போல் அந்த கிறிஸ்தவங்கிட்ட சொல்லுங்கள், இவங்களுக்கு வேற இல்லை, நாங்களே எப்போவும் ஜெபம் பண்ணுறோம். உன்னுடைய எப்பவும் பண்ணுற ஜெபம் அல்ல, ஒரு விசேஷித்த ஜெபம் இருக்குது, அதை நீங்கள் பண்ணணும். அதை நீங்கள் என்ன கிறிஸ்தவ எல்லாம் சடங்காச்சாரமாக ரொட்டீனாக கோயிலுக்கு போகிறது, அங்கே பாடுறது, அரை மணி நேரம் 1 மணி நேரம் நிற்கிறது, அப்புறம் வர்றது, அதுக்கப்புறம் சாராய் கடைக்கு போகிறது, இந்த பக்கம் கறி கடைக்கு போகிறது, இப்படி இது அல்லங்க கடவுளுக்கு பயப்படாத வாழ்க்கை. இது நீங்கள் சாதாரணமாக செய்கிற ஜெபம். இதே குடும்ப அதிலெல்லாம் ஒன்றும் ஆண்டவற்றை ஒன்றும் வாங்கிக்கொள்ள முடியாது. அதனால பெரிய பிரச்சனைகள் கிறிஸ்தவங்களுக்கு வந்தால் ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. நான் தெரிஞ்சு செய்கிற பாவம், கிறிஸ்தவர்கள் தெரிஞ்சு செய்கிறாங்க பாவம், மன்னிக்கப்படாது. அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. அறியாமல் செய்தால் அதை மற்ற ஜனங்கள் அறியாமல் செய்கிறாங்க, அவங்களுக்கு மன்னிப்பு உண்டு, தண்டனை வராது. அவங்க மனம் திரும்பிட்டாங்க. நிச்சயமாக நான் ஒரு கிறிஸ்தவளாக தான் இருந்தேன். உங்களுக்கு தெரியும், ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னே டிஜேஸ் பேர் சொல்லி கூப்பிடான்னு சொல்லி தான் போனேன். வேறு எதுக்கு நான் போகலை, ரட்சிக்கப்படலை, மனம் திரும்பலை. எல்லாரையும் பேர் சொல்கிறாங்களே, நீ எல்லாம் அழகான ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு மேடையில் நின்னா எல்லோரும் பார்ப்பாங்களே, என்னைய அவர் கூப்பிடும். அப்படி இருந்தேன். ஆனால் அந்த நாளில் ஒரு மரண வேலை வந்துச்சு. அந்த மரண வேலையில் நான் மனம் திரும்பலை. அந்த மரண வேலை வரும்போது, ஐயோ இப்போ நான் சாக போகிறேன், இப்போ நான் என்ன செய்வேன், ரட்சிக்கப்படலையே, மனம் திரும்பலையே, நான் நிச்சயமாக நரகத்துக்கு போகிறேன்னு தான் அழுகிறேன். அந்த நேரத்துலையாவது ஆண்டவரே நம்ம மன்னியும், என்னைய ஆண்டவரே ரட்சியும், ஆண்டவரே நான் உங்களுக்காக வாழ்வேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல அந்த அளவுக்கு அறிவில்லை. இல்லைன்னா எத்தனையோ பேர் கள்ளம் கடைசியில் மனம் திரும்பணும், எத்தனையோ பேர் கடைசியில் மனம் திரும்பியா ஆண்டவரை பிரியமாக இருக்கிறார். நான் கடைசியில் கூட மனம் திரும்பலைங்க. மனம் திரும்பாம தான் செத்து போக போகிறேன், மண்ணுக்குள்ளே போக போகிறேன், நரகத்துக்கு போவேன்னு. அதுக்கப்புறம் தான் ஆவியானவர் என்ன சொல்லிட்டு உங்களுக்கு அந்த சொன்னேன், எப்படி அந்த கட்டடம் நின்னது. அடுத்த நாள் காலையில் ஏசாயா 54 4 மணிக்கு என்னோட பேசுகிறார். இன்னைய வரைக்கும் அந்த வாக்கு தத்தத்தை உறுதிப்படுத்தி அந்த என்ன எனக்கு சொன்னாரோ, ரட்சிக்கப்பட்ட மனம் திரும்பினேன், அநேகர் நான் ஆயத்தப்பட்டேன், நான் மற்றவங்களை ஆயத்தப்படுத்துகிறேன் தான். மனம் திரும்புங்க, நரகத்துக்கு போயிடுவீங்க. உங்களுக்கு தான் சொல்கிறேன், கிறிஸ்தவங்களுக்கு தான் சொல்கிறேன். பேர் கிறிஸ்தவங்களாக இருக்காதீங்க, பண்டிகை கிறிஸ்தவங்களாக இருக்காதீங்க, திருமண கிறிஸ்தவங்களாக இருக்கீங்க, இருக்காதீங்க. வேலைக்கு வேண்டி பேரை மாத்துறீங்க, கெசட்டில் போய் மாத்துறீங்கல்ல, கல்யாணத்துக்கு வேண்டி அதெல்லாம் செல்லாது. பரலோகம் போக முடியாது, மோட்சம் கிடையாது. நான் அன்னைக்கு என்னை ஆண்டவர் ரட்சிக்கலன்னு சொன்னா, கடைசி நேரத்தில் என்ன கேட்கவே இல்லை. ஆண்டவரே உள்ளத்தில் நரகங்கிறது எனக்கு ஒரு பயம் இருந்தது. உங்களுக்கு அந்த பயம் இருக்குதா? மோட்சம் இல்லைங்க, நரகம், நித்திய வாழ்வு இல்லை, நரகத்துக்கு போவேன். ஜாக்கிரதையா இருங்க, மனம் திரும்புங்க. கர்த்தர் எப்படிப்பட்ட அற்புதத்தை இந்த குடும்பத்துக்கு செய்தார். அடுத்த வாரம் இதே குடும்பத்தை பற்றி இன்னொரு பெரிய காரியங்களை சொல்வேன். நீங்கள் நம்பவே முடியாது. இதே குடும்பத்தை ஹாஸ்டலில் இருந்ததே, அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வாதத்தார், அதை பற்றி சொல்லுவேன். கவனிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முக்காடு போட்டிருக்கீங்களா? ஜெபம் பண்ணுமா? எனக்கு காணிக்க அனுப்புறீங்களா? அனுப்புங்க. அவங்க எனக்கு சாப்பாட்டுக்கு கேட்கல, நல்லா இருக்கிறேன். துணி வேணும்ன்ட்டு கேட்கல, ட்ரெஸ் எல்லாம் எனக்கு நிறைய பேர் கேட்காமையே பண்டிகைக்கும் அதுக்கு வீடு கட்டினா திருமணம் அதெல்லாம் நிறைய கொடுக்குறாங்க. அதெல்லாம் இல்லை. எனக்கு பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும், வீடு கட்டணும், அதெல்லாம் இல்லை. நான் குடியிருக்கிறேன். எனக்கு எல்லா காரியமும் நான் செய்கிற அந்த ஊழியத்துக்காக நீங்கள் அனுப்பணும். அதனால மறக்காதீங்க. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அன்பின் தகப்பனே, தர்மியான வேலையில் கூட கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரம் பார்க்கிறோம். கடந்த வாரத்தில் சொன்னேன், வேதத்தில் அந்த வசனம் உண்டு. கர்த்தருடைய சமூகத்தில் நீ கொடுப்பேன்னு சொன்னால் அவர் திரும்பி 100 தருகிறார். எப்படி கொடுக்குறாரு? அமுக்கி குலுக்கி மடியிலே சரிந்து விழும்படியாக அளந்து போடப்படணும். வேத வசனத்தை தான் சொல்கிறேன், என் கற்பனை இல்லை. நீ கடவுளுக்கு கொடுக்கும் பொழுது உற்சாகமாக கொடுக்கறது கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். அமுக்கி குலுக்கி, இந்த பூவெல்லாம் மல்லிகைப்பூவெல்லாம் வாங்கும்போது அவை குலுக்குங்க இன்னும் கொஞ்சம் போகும். நாங்கள் அப்படி வாங்கியிருக்கிறேன். நான் அமுக்கி குலுக்கி மடியில் போட்டாலும் அது கீழே விழுகுமா, அவ்வளவு அதிகம். என்னுடைய மாமியார் கொண்டு வந்து, என் மாமியார்கிட்ட எங்கள் வீட்டுக்கார் கொடுக்கும்போது கொஞ்சம் அன்னைக்கெல்லாம் 100 ரூபாயோ 500 ரூபாயோ 500 ரூபாயோ 1000 ரூபாயோ ரெண்டா இல்லை, 10 ரூபாயா இருக்கும். அது நிறையா இருக்கும். அது அப்படி மடியில் வாங்குவேன். ஒரு மகன்கிட்ட போய் இவ்வளோ சந்தோஷமாக அந்த தாய் வாங்கிச்சுன்னா அது 2 நாளில் தீர்ந்துடும். ஆனால் பரம தகப்பங்கிட்ட பிள்ளைகள் வாங்குறது அது எவ்வளோ ஆசீர்வாதம்.
கரங்களை நீட்டுங்க, மடியேந்துங்க, அமைக்கி குலுக்கி மடியில சரிந்து விடும் வேத வசனம். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பில்லி சூனிய மந்திர மாயங்கள் வீடு ஆண்டவரே, வீடுகளில் குடி வராதபடிக்கு ஆண்டவரே. 3 வருஷங்கள் எவ்வளவு நஷ்டம் அவங்களுக்கு. ஆனால் அவர்கள் கோடீஸ்வரர் தெரியல. சாதாரணமான ஒரு வீட்டை வச்சுக்கிட்டு அந்த வீட்டில் வாடகை வந்தால் நம்ம சாப்பிடுவோம், அந்த கடனை கட்டுவோம்னு நினைக்கிறவங்க எத்தனையோ பேர் ஆண்டவரே. கடையில் ஆள் வர்றதில்லை, வீடுகளுக்கு ஆள் வர்றதில்லை, நாங்கள் வைத்திருக்கிற அந்த தொழில்களுக்கு வேலைக்கு ஆள் வர்றதில்லை. அது விளைஞ்சாலும் விலை போகும்போது விலை போறதில்லை, ஆனால் விலை இருக்கும்போது விளைச்சல் இல்லைங்கிறாங்க. எசப்பா, எத்தனை காரியங்கள் எல்லாம் அந்த சத்துருக்கள் கொண்டு வருகிறது. அவநம்பிக்கை, அவிசுவாசம் ஆண்டவர். உண்மை அறியாத மக்களுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் ஆண்டவரே. தெரிந்தும் உண்மை தெரியாமல் இருக்க மக்களுடைய வாழ்க்கையில போராட்டங்கள் உண்டு ஆண்டவரே, போராட்டங்கள் உண்டு. ஆனாலும் கூட ஆண்டவர் உண்மை நம்புகிற பிள்ளைகளுக்கு நிச்சயம் முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாதுங்கிறீங்க. இப்பொழுது பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மக்களும் இப்படி பாத்திர வைக்க தேவை நிறைந்த மக்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, முழங்கால நின்று ஆண்டவரே மடியேந்தி கொண்டு இருக்கிறாங்க. நான் தினமும் மடியேறுகிறேன். நீங்கள் அந்த பிள்ளைகள் ஒரு வாரத்தில் இந்த வெள்ளிக்கிழமை தான் எடுத்துறாங்களே என்னமோ தெரியல. நான் தினமும் அதிகாலையில் எழுந்து ஆண்டவரை வாழ்த்தி போற்றி துதித்து பாடி பாவ அறிக்கை செய்து விட்டுட்டு இப்படி கை கேளுங்க, கர்த்தர் தருவார். இப்பொழுதும் உட்கார்ந்து கொண்டு இருக்கிற, பார்த்து கொண்டு இருக்கிற வயதானவர்கள், வாலிபர்கள், கல்யாணமாகாத திருமணமாகாத பிள்ளைகள், பையன்கள், படிக்கிற குழந்தைகள் ஆண்டவரே, வளருகிற குழந்தைகள், அந்த குடும்பத்தின் தலைவர் ஆண்டவரே, துக்கத்தோடு நான் என்ன பண்ணுவேன், இந்த கடனுக்கு வருகிற மகனை நீ கையேந்து அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வெட்கப்படாத ஆண்டவருடைய சமூகத்தில் வெட்கப்படுகிறவர்களே அவர் வெட்கப்படுவாராம். வரும்போது வெட்கப்பட வேண்டாம். ஆண்டவருடைய சொன்னார், ரோட்ல எல்லாம் ஜெபம் பண்ணுவேன். நான் ரோட்ல எல்லாம் செருப்பை கழட்டி விட்டுட்டு தலையில முக்காடு போட்டு அந்த வழியில ஜெபம் பண்ண உடனே அற்புதங்கள் ஆண்டவர் செய்திருக்கிறார். அது உங்களுக்கு சொல்லி இருக்க, மறுபடியும் சொல்லுவேன். ஜெபம் பண்ணுங்க, நம்பிக்கையோட ஜெபம் பண்ணுங்க. நன்றி ஆண்டவரே, வல்லமை தரித்திரத்தையும் கஷ்டத்தையும் வேதனைகளையும் போராட்டங்களையும் சமாதான குறைச்சல்களையும் ஆண்டவரே மாற்றி போடுங்க. ஆண்டவரே மாற்றி போடுங்க. வியாதியில் ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட 90% நல்லா இருக்குன்னு சொன்ன உடனே அந்த சகோதரன் பாபு சந்தோஷமா போகிறார். ஆண்டவரே விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும். மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை வர்றோம், குழந்தை கூட்டு வரோம், ஜெபங்க நம்பின் ஆண்டவரே. அது போல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மனதை கொடுக்க உதவி செய்யும், உள்ளத்தை கொடுக்க உதவி செய்யும். நான் கேட்குவேன், நான் உன் நெற்றி வேண்டாம், எனக்கு உன் கழுத்து நகை வேண்டாம், உன்னுடைய காது, உன் இருதயம் மாத்திரம் வேணும்னு தான் நான் உங்கள்கிட்ட கேட்பேன். ஆண்டவரே, செவுத்தில் இருக்க படத்தை எடு, அதை இதை செய்ய சொல்லவே மாட்டேன் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே பார்த்து கொண்டிருக்க எத்தனை இந்து மக்கள், எத்தனை பிள்ளைகள் ஆண்டவர், ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. அடுத்த வாரத்தில் எனக்கு நிறைய ஆண்டவரே போன் வரப்போகிறது. பிள்ளைகள் ஆசீர்வதிக்க போகிறார்கள் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள் ஆண்டவரே. அற்புதங்கள் அதிசயங்களை செய்கிற தேவன் நீர் மாத்திரம்தான். உம்மிடத்துல ஆண்டவரே எத்தனையோ ஆசீர்வாதங்கள் உண்டு, எல்லாம் உங்களுடையது. இந்த உலகம் உங்களுடையது ஆண்டவரே. இவருடைய தேவைகள் எல்லாம் உங்களுடையது. காலையில சொல்வேன், அந்த கடை உங்களுது, அந்த ஆஃபீஸ் உங்களுது, இந்த கலெக்டர் ஆஃபீஸ் உங்களுது, இந்த போலீஸ் ஸ்டேஷன் உங்களுது, அந்த நகைக்கடை உங்களுது, பாத்திர கடை, அரிசி கடை, எல்லாம் உங்களுடையது. பூமியும் அதன் நிறைவும் உலகமல்ல குடிகள் எல்லாம் உங்களுடையது. அதனால எங்களுக்கு தைரியம் எங்க அப்பா எங்களுக்கு தருவார். நான் காத்துட்டு இருக்கிறோம். எப்படி ஆண்டவரே, கர்த்தாவே ஆண்டவரே, காகம் ஆண்டவரே, அந்த இறைக்காக ஆண்டவரே, அந்த குருவிகள் ஆண்டவரே பசிக்கும் பொழுது அந்த ஆகாரத்தை கொடுக்கிறீரே எசப்பா. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறவர் எங்களுக்கும் கொடுப்பீங்க. நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து எங்களோடு கூட இருங்க, ஆசீர்வதிங்க. நல்ல செய்திகளை கேட்பது எதற்கும் பயப்படாதபடி கர்த்தரை நீங்க நம்பிக்கையா கொள்ளுங்க, அற்புதங்கள் செய்வார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இந்த ஊழியங்களை உங்கள் ஜெபத்தினாலும் உதாரத்துவமான காணிக்கைகளினாலும் தாங்கும்படி பட்சமாய் கேட்டுக் கொள்கிறோம். மேலும் இந்த ஊழியத்தின் கட்டிட நிதிக்காக சகோதரி எஸ்தர் செல்வராணி, கனரா பேங்க் அக்கவுண்ட் நம்பர் 622221005210, IFSC கோட் CNR B001623, சேரிங் கிராஸ் பிரான்ச் ஊட்டி 603001.
உங்கள் காணிக்கைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய எங்கள் வங்கி விலாசம் தெபோரா குட் நியூஸ் மினிஸ்ட்ரீஸ், இந்தியன் பேங்க், அக்கவுண்ட் நம்பர் 6072895776, IFSC கோட் ID IB 000U019, சேரிங் கிராஸ் பிரான்ச், ஊட்டி 603001. மேலும் எங்களுடைய போன்பே எண்கள் 9443604157. கர்த்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கேட்ட செய்தி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். அன்பானவர்களே, உங்கள் ஜெபத் தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் விலாசம் சகோதரி எஸ்தர் செல்வராணி, இரக்கத்தின் வாசல் இயேசு ஊழியங்கள். செல்போன் 9443604157.